தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தனையே ஏத்து அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. ஆன்மநேய ஒருமைப்பாட்டு உரிமை உடைய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் முதல்கண் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஈரோடு மாநகரிலே சமரசுத்த சன்மார்க்க சத்திய சங்கத்தின் சார்பாக இந்த மாதம் மிக சிறப்பானதொரு விழாவை எடுத்தோம், ஆண்டு விழாவை. அது எல்லா அன்பர்களும் ஒற்றுமையுடன் இருந்து நிகழ்ச்சியை மிகவும் முழுமையாக அற்புதமாக செயல்படுத்தினார்கள். அந்த அத்தனை அன்புள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றிய வார்த்தைகளும் தெரிவித்துக் கொள்கிறேன். இதில் பன்னீர் ஐயா இதில் அதிகமாக பங்கெடுத்துக்கிட்டார். தலைவர் நல்லா அருமையாக உழைச்சார். அப்புறம் பாண்டியன் ஐயா பொருளாளர் அலெக்சாண்டர், ஜோதிபவன் எல்லாருமே ஒரு ஒற்றுமையாக இருந்து நாகலிங்கம் முதல் கொண்டு அதாவது சலசலப்பு இல்லாமல் சஞ்சலங்கள் இல்லாமல் ஒரு முறையாக விழா நடைபெற்றது. மிகவும் மிகவும் பாராட்டக்குரியது. ஏனென்றால் எந்த ஒரு செயலில் நாம் ஈடுபட்டாலும் உள் அன்போடு நல்ல எண்ணத்தோடு செயல்படுகின்ற பொழுது அது வெற்றி தான் கிடைக்கும். அதுதான் திருவருள் என்பது வேறெங்கும் இல்லை. நம்முடைய சொல் செயல் நேர்மை ஒழுக்கம் இது இருக்கும்போது அந்த செயல்கள் எல்லாம் முழுமையாக தூய்மை பெறும். அதுதான் நமக்கு வள்ளலார் காட்டிய சுத்த சன்மார்க்க நெறி. அந்த அளவிலே அடுத்த ஆண்டு இன்னும் மிக சிறப்பாக விழாவை செயல்படுத்துவதற்கு எல்லாம் வல்ல அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் அருள் புரிய வேண்டும். தமிழகத்திலே 28 ஆண்டுகளாக 29 ஆண்டுகளாக தொடர்ச்சியாக ஒரு நாள் கூட விடுவது இல்லாமல் அறச்சாலை நடைபெற்று கொண்டிருக்கிறது என்றால் அது சாதாரண விஷயம் அல்ல. அந்த ஒரு பேரும் புகழும் நம்மளுடைய ஈரோடு சமரசுத்த சன்மார்க்க சத்திய சங்கத்துக்கு இருக்கிறது. அந்த அறச்சாலையானது இடைவிடாது நடைபெறுவதற்கு உண்டான துணை புரிந்த அத்தனை அன்புள்ளங்களுக்கும் எல்லாம் வல்ல அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் அருள் புரிய வேண்டும். அதைத்தான் நாம் விண்ணப்பிக்க வேண்டும். ஆனால் நாம் எல்லோரும் இறைவனுடைய திருவருளை பெறுவதற்கு ஆயத்தமாக இருக்க வேண்டும். கொஞ்சம் குடும்பத்திலே இருந்தாலும் கூட இனி காலம் கடத்தாமல் நாம் கொஞ்சம் நம்முடைய இந்த பிறப்பிலே புனிதம் பெறுவதற்கு நாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். மரணமில்லா பெருவாழ்வு என்பது அடுத்த பிறவியில் கூட வரட்டும், தப்பில்லை. ஏன்னா பல கோடி பிறவிகள் நம்ம எடுத்து வந்திருக்கோம். அதனால் இந்த பிறவிலே நமக்கு கிடைக்குன்ற ஒரு ஆசை வர்றது நியாயம்தான். இருந்தாலும் அதுக்குண்டான ஆயத்தமான பாடி ஒத்துழைக்கணும். நாளைக்கே ஆண்டவர் கொடுத்துருவார். ஆனால் அவங்க பாடி ஏற்றுக்குமானா ஏற்றுக்காது. ஏன்னா இது புன்புலால் உடம்பு. அதை தான் நான் வள்ளல் பெருமான இதை பொன்னுடம்பாக முதல் மாற்றினார். ஒரு சாதாரண 100 டிகிரிக்கு மேலே ஜுரம் வந்தாவே தாங்க முடியல, டாக்டர்கிட்ட போகிறோம். ஏன்னா 1000 கோடி சூரிய பிரகாசத்தினுடைய வெப்பத்தை இந்த உடம்பு தாங்கணும். அப்படி தாங்குற மாதிரி இருந்தால் நாளைக்கு அருளை கொடுத்துருவார் ஆண்டவர். அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது. அதனால் அந்த உடம்பை தான், அதற்காகத்தான் வள்ளல் பெருமான் நம்மை உடம்பை பாதுகாத்து கொள்ளுங்கன்னார். உடம்புக்குள்ளே அவ்வளோ பெரிய விஷயங்கள் இருக்குது. அதனால தான் பொன்னுடம்பு எனக்கும் பொருந்திடும் பொருட்டா என்னுலம் கலந்த எந்தனி அன்பேன்னுவார். பொண்ணை தீ பிடிக்காது, தெரியுமில்ல? தங்கத்தை
தீ பிடிக்காது. இப்போ மின்சாரம் வருது பாருங்கள், தங்கத்திலே மின்சாரம் வருது. ஏன்னா மின்சாரம் அதில் வராது. செம்பில், இரும்பில், ஈயத்தில் இதில் மின்சாரம் வரும். இப்போ இந்த ஒயர்லாம் பார்த்திங்கன்னா செம்பு ஒயர் தான் ஜாஸ்தி இருக்கும். ஈய ஒயர்கள் போடுவாங்க. அப்புறம் ஈயமும் இரும்பும் கலந்தது போடுவாங்க. பெரிய ஒயர் இருக்குல்ல, டவர், என்னன்னு சொல்கிறது அதுக்கு, டவர் லைன், பெரிய லைன். ஒரு மின்சாரம் உற்பத்தி ஆகிற இடத்துலேருந்து எல்லா இடத்துக்கும் அனுப்புகிறாங்க இல்லைங்களா, அதுதான் பெரிய டவர். அதுலேருந்து தான் எல்லாத்துக்கும் பிரித்து கொடுப்பாங்க. அப்போ ஸ்டோரேஜ் பண்ணுறது எப்படி தெரியுமா? நமக்கு தெரியுமான்னு தெரியாது. தங்கத்தில் தான் ஸ்டோர் பண்ண முடியும். தங்கம் உருகாது. அதே மாதிரி இந்த உடம்பானது உருகக்கூடாது. இப்போ இந்த பூத உடம்பு உருகி தங்கமாக மாற்றணும்னார் வள்ளலார். நம்ம உடம்பை உருக்கணும். எதை உருக்கணும்? பஞ்சபூதங்களை உருக்கணும். பஞ்சபூதங்களை உருக்கிறதுக்கு எது தேவைப்படுதுன்னா அருள் தான் தேவை. வேறு எதுலேயுமே அதை உருக்க முடியாது. இப்போ தங்கத்தை உருக்கிறதுக்கு எது தேவை? வெப்பம் தேவை. அப்போ இந்த பஞ்சபூதங்களை உருக்கி அதை மாற்றுவதற்கு எது தேவைன்னா அருள் தேவை. அருள் தான் அழிக்காமல் மாற்றக்கூடியது. மற்றதெல்லாம் அழிச்சிடும். ஒரு சூரிய வெப்பம் வந்தால் தாங்க முடியுதா? மழை வந்தால் தாங்க முடியல. ரொம்ப கூலிங்காக இருந்தாலும் தாங்க முடியல. அதிக காற்று அடித்தாலும் தாங்க முடியல. அப்போ இதெல்லாம் தாங்க முடியாத ஒரு வாழ்க்கை நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். அதனால தான் வள்ளல் பெருமான் இந்த உடம்பை பொன் போல பாதுகாக்கணுன்னார். வீடு எரிஞ்சு போயிடுதுன்னு வச்சுங்க, எல்லா பொருளும் போயிடும், தங்கம் மட்டும் போகாது. நீங்கள் வச்ச இடத்துலையும் இருக்கும், நீங்கள் போய் அதை பாதுகாப்பாக எடுத்துகிட்டு வரலாம். அது மாதிரி தான் இந்த உடம்பு தங்கமாக மாற்றிவிட்டால்தான் வள்ளலார் சொன்ன நித்திய தேகம். காற்றாலே, புவியாலே, ககன மதனாலே, கனலாலே, புனலாலே, கதிராதியாலே, கூற்றாலே, கொலை கருவியாலே, பிறையற்றும் கொடும் செயல்களாலே, வேற்றாலே எஞ்சான்றும் அழியாதே விளங்கும் வெய்யளிக்க வேண்டுமென்றேன் விரைந்தளித்தான் எனக்கே. ஏற்றாலே இழிவனை நீ நினையாதீர் உலகீர், என் தந்தை அருட்பெருஞ்சோதி இறைவனை சார்வீரேனார். அப்போ நம்ம இறைவனை சார்வதற்கு எது தேவை என்றால் உடம்பை தங்கமாக மாற்றணும். தங்கமாக மாற்றினா தான் தங்கமான இறைவன் நம்மக்கிட்ட தொடர்புப்பார். இன்றைக்கி சிதம்பரத்தில் பார்த்தீங்கன்னா எதில் கூரை வச்சுருக்காங்க? எல்லாமே தங்கம் தான். என்னவாது கணக்கு சொல்கிறாங்க, அது சமய மதங்களுடைய கணக்கு. அது அவங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கணக்கு இருக்குது. மதம் ஒரு கணக்கு போடும், சமயங்கள் ஒரு கணக்கு போடும். இப்படி அவங்களுக்கு 1008 இப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒரு இப்போ நம்ம வள்ளல் பெருமானோட 1008 கமல இதழ் அப்படின்வார். ஆன்மாவை மறைத்து கொண்டிருக்கக்கூடிய அந்த மலரானது விரிகின்ற பொழுது 1008 கமல இதழ்கள் விரியணுன்னுவார். அது அப்படியே மறைச்சிக்கிட்டு இருக்கும், ஆன்மாவை அப்படி மூடி இருக்கு, அது விரியணும். அது விரியும் போது எது இருந்தால் விரியும்னா அருள் இருந்தால் தான் விரியும். அது வெளியே விரியாது. சூடு ஏறணும். சூடு ஏறினா தான் மலர் விரியும். அப்போ பாடியானது உடம்பில் காலிலிருந்து தலைவரையிலும் நமக்கு அருள் சூடு. சூடு என்பது இந்த வெப்பம் அல்ல. வெப்பம் என்பது வேறு, அருள் ஆற்றல், அருள் சூடு என்பது வேறு, இல்லைங்களா? அப்போ அந்த அருள் என்ற சூட்டினால்தான் இந்த உடம்பை நாம் பாதுகாக்க முடியும். அது யாருக்கு கிடைக்கிறதோ அவர்கள் மரணத்தை வெல்லக்கூடிய தகுதி பெற்றவர்கள். இப்போ நேற்று கூட வர வழியில் உளுந்தூர்பேட்டையில் மீட்டிங் நைட்டு, அதை முடிச்சுட்டு நைட் 2 மணிக்கு தான் நான் வீட்டுக்கு வந்தேன். அதில் பட்டிமன்றம் பேசுகிறவங்க இன்னும் சமயத்தில் ரொம்ப ஈடுபாடு உள்ளவர்கள் எல்லாம் பேசுனாங்க. அதில் ஒருத்தர் பேசுகிறாரு, மரணமிலா பெருவாழ்வு வள்ளலாரே சொல்லியது, மும்மலங்களை வென்றால் மரணமிலா பெருவாழ்வு வந்துடும். ரெண்டாவது சாகா
பிறவா வர வேண்டும் என்று எல்லாருமே கேட்டாங்க. பிறவா வரத்தை நிறைய பேர் பெற்றிருக்காங்க அப்படின்னு அவர் சொன்னார். சமய மதங்கள் பிறவா வரம் தான் நல்லா கேட்டிருக்காங்க, யாருமே கேட்காதவங்கள. அவர் சித்தராக இருந்தாலும் ஞானிகளாக இருந்தாலும் சமயங்களுடைய எண்டுன்னா முடிவு. அதில் என்ன கேட்குறாங்கன்னா, வர ஞானிகள்லாம் பிறவா வரன்னு கேட்டாங்க. அதை அவர் பேசுகிறாரு. வள்ளலார் அதுக்கு நேர் எதிர்ப்பதம். நீ பிறவா வர கேட்டால் வேலையாகாது, இரவா வர வேணும். இறந்துட்டால் பிறப்புண்டு, வேறு அதில் நீ சந்தேகப்படுறதுக்கு இடமே கிடையாது. ஒரு மனிதன் இறந்து விட்டால் அவனுக்கு மீண்டும் பிறப்பு உண்டு தான் சத்தியம். அதனால தான் வள்ளலார் சொல்கிறாரு, இறந்தவரை எடுத்திடும் போது அரற்றுகின்ற உலகில் இரவாத பெருவர நீர் ஏனடைய மாட்டீர். பிறவாதன்னு அந்த வார்த்தை போட்டார். இரவாத பெருவரம் நீர் ஏனடைய மாட்டீர், மறந்திருந்தீர் பிணி மூப்பில் சம்மதமோ உமக்கு சொல்கிறார் இல்லையா. சிறந்திடு சன்மார்க்கம் ஒன்றே பிணி மூப்பு மரணம் சேராமல் தவிர்த்திடுந்தான் தெரிந்து வம்பின் இங்கே. பிறந்த பிறப்பு இதில் தானே நித்திய மெய்வாழ்வு பெற்றிடலாம், பேரின்பம் உற்றிடலாம் விரைந்தேன்னார். இந்த பிறப்பில் மரணத்தை வென்றால் மட்டும்தான் நீ இறைவனை காண முடியும், இறைவனிடத்துக்கு செல்ல முடியுமே தவிர நீ பிறவா வரமெல்லாம் கேட்டால் வேலையாகாது. இந்த உடம்பு மாற்றமடையணும். உடம்பு மாற்றமடையக்கூடிய வழியை கண்டுபிடித்தவர் தான் வள்ளலார். மற்றவர்களும் ஜீவசமாதி அடைந்திருக்கிறார்கள், உயிரை காப்பாற்றியிருக்கிறார்கள். உயிரை காப்பாற்றுவதுன்னா எப்படி? உயிர் இயங்காமல் அப்படியே உக்காந்துக்கிறது, உயிரை அடைக்குவது. அந்த உயிரை அடக்கி உட்கார்றதுக்கு பேர் தான் சமாதின்னு பேர். அதுக்கு ஆன்ம சமாதின்னு பேர் வச்சாங்க, ஜீவ சமாதின்னு பேர். ஜீவன்னா உயிர், உயிர் இயக்கத்தை நிறுத்தி கொள்வது. அது எவ்வளோ நாளைக்கு இருக்கும்? அவங்க எனர்ஜி எந்த அளவுக்கு இருக்குமோ அது வெளியே தான் இருக்கும். அதுக்கப்புறம் மறுபடியும் பிறப்பு வந்துடும். இப்போ போகர் போகிறார் அண்ணன் போகர் மழை மலையில் இருந்தார். அவர் தான் முருகனுடைய சிலையெல்லாம் வச்சாருன்னு நமக்கு வரலாறுகள் சொல்லுது. போகர் நவபாஷாணத்தில் நல்லா கேட்டிக்கார். நவபாஷாணத்தை செய்யக்கூடிய ஒரு ஆற்றல் படைத்தவர். அவர் பல காலங்களாக தவம் செய்தது அந்த நவபாஷாணத்தை செய்து அந்த முருகன் சிலையெல்லாம் வடித்தார்கள் என்பது நமக்கு வரலாறுகள். அது எவ்வளோ காலத்துக்கு நீடிக்கும்? முடிஞ்சிடும். 1874 மேலே சாப்டர்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு வர்றார் வள்ளலார். எல்லா சாப்டருமே ஆப்சென்ட் ஆகிட்டு இருக்குப்போம். அவங்களுடைய எனர்ஜி என்பது ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு மேல் செல்லாது. இப்போ நமக்கு வயசு ஒருத்தருக்கு நிர்ணயம் பண்ணியிருக்கு இல்லையா. ஒருத்தர் 50 வயசில் சாவறாங்க, 100 வயசில் சாவறாங்க, 120 வயசில் சாவறாங்க. அப்போ வயது என்பது நம்மளுடைய உடம்பிற்கு தகுந்த மாதிரி நிர்ணயம் செய்யப்படுகிறது. அந்த உடம்பை நீ மாற்ற வேண்டுமானால் உன்னுடைய மதி அங்கே வேலை செய்யணும். விதி என்பது இருக்கிறது, விதியை மதியால் வெல்லலாம். அப்போ மதி என்பது என்ன? அறிவு. அறிவை கொண்டு நீங்கள் விதியை மாற்றிக்கொள்ளக்கூடிய சக்தி நமக்கு இறைவன் கொடுத்துருக்கார். அப்போ அந்த அறிவு என்பது தான் உண்மையை தேடுவது. உண்மையை தேடுகின்ற பொழுது அறிவு வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். அப்போ அதுதான் நமக்கு உண்மையை காட்டும். இதை வாங்கினால் இந்த உடம்பு என்ன மாற்றம் அடையும், இந்த இடத்திற்கு சென்றால் இறைவனுடைய அருளை கிடைக்கும். எந்த கடவுள்கிட்ட போனால் இறைவனுடைய அருளை கிடைக்குன்னு அப்போ தான் அறிவு சொல்லும். அது வெளியே நம்ம கண்டதே காட்சி கொண்டதே கொலன்னு ஓடிக்கிட்டு இருக்க வேண்டியதான் முக்காடு போட்டுக்கிட்டு. ஏன்னா இன்றைக்கி நம்ம கடவுளுக்கள் தான் ஆளுக்கு ஒரு வேஷம் தானே இருக்குது. அது நம்ம இந்தியாவில் இருக்கிற வேஷங்களுக்கு அளவே கிடையாது. எல்லா துணியிலையுமே வேஷம் வந்துடுச்சு. வாங்க வாங்க இல்லைங்களா? அப்போது நம்மளுடைய கடவுளுக்கென்று ஒரு வேஷத்தை நாம் கொடுத்து விட்டோம். கடவுளை பார்ப்பதற்கு ஒரு வேஷம் நமக்கு தேவைப்படுகிறது. முருகனுக்கு போனால் ஒரு வேஷம், ஐயப்பனுக்கு போனால் வேஷம், ஆதிபராசக்தி கோயிலுக்கு போனால் ஒரு வேஷம். இப்படி எல்லாமே நம்ம வேஷம் போட்டு பழகிட்டோம். காரணம் என்னன்னா அந்த வேஷங்களை பார்த்து நாம் மயங்கி கொண்டிருக்கிறோம். நாமும் வேஷம் போட ஆரம்பிச்சிட்டோம், கடவுளுக்கும் வேஷத்தை போட்டுட்டோம்.
இது எல்லாமே அபத்தமான வழிகள் என்று வள்ளல் பெருமான் நமக்கு தெளிவுபடுத்துகிறார். எப்பொழுது ஒரு மனிதன் உண்மையை அறிந்து கொள்வான் என்றால் அவனுக்கு அறிவு வேலை செய்யும். வழி இது, துறை இது, நீ செய்யும் முறை இது. இந்த வழிதான் முறையானது, இந்த வழிதான் தெளிவானது, இந்த வழிதான் நேர்மையானது என்று எவன் ஒருவனுக்கு தெரிகிறது அவன் தப்பு பண்ண மாட்டான். அப்போ அவனுக்கு அச்சம், பயம் என்பது தன்னைத்தானே வந்துடும். ஓ, இந்த வழியில் போனால் நமக்கு ஆபத்து, அதை செய்யக்கூடாது. இந்த வழியில் போனால் நமக்கு நிம்மதி, அதை செய்யலாம். தெளிவு கிடைச்சிடும். ஏன் இன்றைக்கி மனிதர்களுக்கு அந்த பயம் வருது, அச்சம் வருதுன்னா தெளிவில்லாமை. தெளிவு இருந்தால் அச்சம், பயம் வரவே வராது. நம்ம வாழ்க்கையில் அதிகமாக நமக்கு மரணம் வருவதற்கு காரணமே அச்சமும் பயம்தான். எந்த நேரம் பயத்தோடு தான் வாழ்கிறோம். ரோட்டில் போனாலும் பயம், பைக் ஓட்டினாலும் பயம், தொழில் பண்ணாலும் பயம், பொண்டாட்டி திட்டினாலும் பயம், பிள்ளைங்க திட்டினாலும் பயம், சொத்து வாங்கினாலும் பயம், வியாபாரம் பண்ணாலும் பயம், எல்லாமே பயம். அப்போ அந்த பயம் என்ற ஒரு சுழற்சியில் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஏன் இந்த பயம் நமக்கு வருகிறது என்றால் நாம் உண்மை அறியாமல் வாழ்வதனால் வரக்கூடிய பயம்தான். அதனால தான் வள்ளல் பெருமான் அடிக்கடி சொல்லுவார், உண்மை உரைக்கின்றேன்வார். ஏன்னா இதுவரையில் நாம் பொய்யான ஒரு கதாபாத்திரங்களையே நம்ம பார்த்து பார்த்து பழகிட்டோம். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய கதாபாத்திரங்கள் எல்லாமே பொய்யான கதாபாத்திரங்கள். அந்த பொய்யை பார்த்து பார்த்து பழகிவிட்டால் நாம் பொய்யனாகவே வாழ்ந்து கொண்டிருப்பதற்குண்டான வாழ்க்கையை நாம் அமைத்து கொண்டோம். இன்றைக்கி ஒரு புனிதமான நாள், ஒரு நல்ல நாள். தெரியுமா என்னன்னு? அவங்கள பற்றி நமக்கு என்ன? திண்டுக்கல் சரவணானந்தா பிறந்த நாள். திண்டுக்கல் சரவணானந்தா இருந்தார் இல்லையா, அவருடைய பிறந்த நாள். அவர் 1910 ஆண்டு பிறந்திருக்கார். 19/11/1910. இப்போ அவருக்கு வயசு 107. எதற்காக சொல்லுகிறேன் என்றால், அவர் நம்ம தமிழ்நாட்டில் சுத்த சன்மார்க்கத்தை முதல் மக்களுக்கு தெளிவுபடுத்தினவர் அவர் தான். அவர் வேறு, இவர் திண்டுக்கல் சரவணானந்தம் சொல்லிட்டு சரவணானந்தா. அவர் திண்டுக்கல்லில் சபை ஆரம்பிக்கும் போது நான், டாக்டரு, எங்கள் வீட்டில், அவங்க வீட்டில் எல்லாமே நாங்கள் போயிருந்தோம். முதல் அவர் வள்ளலார் கோட்டம் அப்படின்னு முதல்ல திண்டுக்கல்லில் கட்டினாங்க. அப்போல்லாம் நாங்கள் போயிட்டு அவர்கிட்ட உரையாடி இருக்கிறோம். நல்ல மனிதர், இறைவனுடைய உண்மையை தெரிந்து பல வேதங்களை படித்தவர். வேத, ஆகம, புராண, இதிகாசங்களெல்லாம் A to Z அவருக்கு தெரியும். அவருக்கு தெரியாத இடமே கிடையாது. அவர் பல ஆண்டுகளாக அருட்பெருஞ்சோதி அகவலுக்கு உரை எழுதிக்கிட்டே வச்சுட்டு வந்தார். ஒரு நாளைக்கு ஒரு உரை, ஒரு 2 வரிக்கு ஒரு உரை எழுதுவார். இது பல ஆண்டுகளாக எழுதி வைத்தது தான் மகாலிங்கத்துக்கு தெரிஞ்சுது. மகாலிங்கத்துக்கு தெரிஞ்ச உடனே அவர் போய் பார்த்த உடனே ஒரு பெரிய பண்டல் 1596 வரைக்கும் உரை எழுதி வச்சுருந்தார். அதான் மகாலிங்கம் தான் தன்னுடைய சொந்த செலவில் நான் வெளியிட்டிருக்கிறேன், அனுமதி கொடுங்கன்னு கேட்டு எந்த விதமான பிரதிபலனும் எதிர்பார்க்காமல் அவர் எடுத்து அப்படியே கொடுத்துட்டார். அவரோட உரை தான் ரொம்ப தெளிவான உரையாக இருக்கும். ஆனால் கொஞ்சம் புரியாதவர்களுக்கு படிக்கிறது கஷ்டம். அகவலுக்கு சரவணானந்தா உரை சூப்பராக இருக்கும். எனக்கு தெளிவாக பிடிக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு அந்த சுத்த சன்மார்க்கத்தினுடைய ஆணிவேர் எங்கன்னு அவர் கண்டுபிடிக்கிறார். வள்ளலார் சொன்னதை கண்டுபிடித்து அதனுடைய உண்மைகளை எடுத்து மக்களுக்கு தெளிவுபடுத்தினார். அவர் சில விஷயங்களில் கொஞ்சம் கிராஸ் ஆனார். அப்போ தமிழகம் எங்கும் ஒரே பிரச்சனைகளாக இருந்தது. பிரச்சனையாக இருந்தது. அப்புறம் டாக்டர் அவர்கள் நாங்கள்லாம் இதே இடத்துல பேசுகிறோம். தயாபெருஞ்சோதின்னு மாற்றிட்டார். தமிழ்நாடு பூரா கேட்கறதுக்கு, அவர்கிட்ட போய் கேட்கறதுக்கு அச்சம், எல்லாம் பயப்படுறாங்க. நல்ல விஷயம் தெரிஞ்சவர். அப்போ எனக்கு வயசு கம்மி தான். நான் போய் கேட்டே தீரணும் அப்படின்னு நான் கிளம்பிட்டு ஒரு இடத்துக்கு போனேன். மாடியிலேருந்து கீழே இறங்கினார். ஐயா, நான் ஈரோட்டிலேருந்து கதிர்வேல் வந்திருக்கேன் அப்படின்னேன். ஓ வா தம்பி, நான் கேள்விப்பட்டிருக்கேன்னாரு.
ஐயா நான் விழாவுக்கெல்லாம் வந்திருக்கோம் அப்படின்னா. சரி சரி சாப்பிட்டீங்களான்னாரு. இல்லையா நான் நேரத்தோடு கிளம்பி வந்துட்டேன், நான் சாப்பிட்டுக்கலான்னு. அவளை உடனே அவர் இட்லி கொண்டு வர சொன்னார். 2 இட்லி, அவர் 2 இட்லி, நான் 2 இட்லி சாப்பிட்டு 3 மணி நேரம் அவர்கிட்ட நான் உரையாடினேன். அப்போது இது மாதிரி சில விஷயங்கள் நான் கேட்கணும், நீங்கள் தவறாக நினைச்சக்கூடாதுன்னு. பரவாயில்ல கேளுப்பான்னாரு. வள்ளல் பெருமான் வேதங்கள், ஆகமங்கள், புராணங்கள், இதிகாசங்கள் எல்லாமே பொய்ன்னு சொல்கிறாரு. ரெண்டாவது ஆரம்பத்தில் வள்ளல் பெருமான் சமரச வேத சன்மார்க்க சங்கம்னு ஆரம்பித்தார். அதன் பிறகு ஷடாந்த சமரசுத்த சன்மார்க்கன்னு ஆரம்பிக்கிறாரு. இதெல்லாம் 1867 72க்குள்ள. அதுக்கப்புறம் இறுதியில் 1872 சபையை கட்டிவிட்ட பிறகு டைட்டிலாம் மாற்றிட்டார். முதல் வேதத்தில் நுழைஞ்சார், ஷடாந்தத்தில் நுழைஞ்சார், பக்தியிலிருந்து வேதத்துக்கு வந்தார், ஷடாந்தத்துக்கு வந்தார். அதுக்கடுத்து தர்மசாலை ஆரம்பிச்சிட்ட பிறகு, சத்திய ஞான சபையை கட்டிட்ட பிறகு என்ன பண்ணுறாருன்னா, அவர் எல்லா டைட்டிலையுமே மாற்றிடுறார். டைட்டிலை மாற்றிட்டு இன்றிலிருந்து சாலைக்கு சமரசுத்த சன்மார்க்க சத்திய சாலை என்றும், சபைக்கு சமரசுத்த சன்மார்க்க சத்திய ஞான சபை என்றும், சங்கத்திற்கு சமரசுத்த சன்மார்க்க சத்திய சங்கம் என்றும் பெயர் வழங்குதல் வேண்டும். டைட்டில் பூரா மாற்றிட்டார். 70லிருந்து 74 வரையும் மேட்டுக்குப்பத்தில் போய் உட்காந்துட்டார். உட்காந்துட்டு பிறகு கடவுளுக்கு ஒரு டைட்டில் வேணுமே. இது வெளியும் சிவாய நமோ, நமச்சிவாயா, முருகா, கந்தா, வேளா, என்னென்னவோ மகாமந்திரங்கள் இருந்தது. ஆனால் சமரசுத்த சன்மார்க்க சத்திய சங்கம் என்று பெயர் வச்சாச்சு. ஆனால் கடவுளுக்கு பேர் வைக்கல. வள்ளலாரப்போ கடவுளுக்கு பேர் வைக்கல, டைட்டில் வைக்கல. அப்போ 1870 74 வரையும் இறைவனும் வள்ளலாரும் உரையாடி கொண்டிருந்த காலம். 1870லிருந்து 74 4 ஆண்டுகள் சித்தி வளாக திருமாளிகையில் இறைவனுக்கும் வள்ளலாருக்கும் நெருங்கிய ஒரு தொடர்பு ஏற்படுகிறது. அதான் நேற்று கூட நான் தான் சொன்னேன். 1867 கருங்குழி தர்மசாலை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கருங்குழியில் இருக்கின்ற பொழுது, கருங்குழியில் தான் 1 to 5 1ஆம் திருமுறையிலேருந்து 5 திருமுறை வழியும் எழுதுகிறார். சண்டையிலேருந்து வர்றதெல்லாம் எழுதிக்கிட்டு வராரு. எழுதிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வைக்கிறாரு. அன்பர்கள் கேட்குறாங்க, அதை வெளியிடுவதற்கு அவர் அனுமதி வழங்கும் போது இருக்கிற நூல்கள் இவ்வளோதான் அப்படின்னு எடுத்து கொடுத்துட்றாரு. அதுதான் நமக்கு 1லிருந்து 5 திருமுறைகளாக தூக்கப்பட்டது. அது எப்போ இருந்தது? வேத சன்மார்க்கம், ஷடாந்த சன்மார்க்கத்தினுடைய காலகட்டத்தில் எழுதியது. அதுக்கப்புறம் தான் 70 to 74 சித்தி வளாக திருமாலைக்கு வள்ளல் பெருமான் போகின்ற பொழுது அவர் எழுதிய நூல் தான், அங்கு எழுதிய நூல் தான் 6ஆம் திருமுறை என்பது. அந்த நூலை யாரிடத்திலும் அவர் கொடுக்கவில்லை, வெளியும் சொல்லவில்லை. மற்றதெல்லாம் கொடுத்துட்டார். 6ஆம் திருமுறை எழுதியது இறைவனும் தானும் கலந்து இறைவனால் சொல்ல சொல்ல எழுதியது, இறைவனே எழுதியது. ஏன்னா அதெல்லாம் வள்ளலார் சொல்வார், இறைவன் என்னுள் இருந்து இசைக்கின்றான்வார். இறைவன் என் உள்ளிருந்து இசைத்து கொண்டிருக்கிறான். நீ கொடுக்க நான் தொடுக்க என்ன தவம் செய்தேனோ அப்படின்வார். சிற்சபையில் நடிக்கின்றாய், செந்தமிழில் வளர்கின்றாய்வார். அப்போது இறைவன் வள்ளலாருடைய பாடியில் இறங்கி இறைவனே எழுதின நூல் தான் 6ஆம் திருமுறை. நம்ம சொல்கிறோம் ஒரே இரவில் 1596 வரிகளை வள்ளலார் எழுதியாரான்னு நம்ம சொல்லிகிட்டு இருக்கிறோம். யார் போய் பார்த்தா? அகவல் எழுதும்போது யாராவது பக்கத்தில் உக்காந்தாங்களா? சித்தி விழாக திருமாலை ரூமு அவர் மட்டும்தான் இருப்பார் உள்ள. அவர் உள்ள என்ன பண்ணியிருக்காரு யாருக்கும் தெரியாது. டோர் லாக் போயிடுவார். இப்போ போய் பார்க்குறீங்கள, உள்ளே தான் எழுதுவார். அந்த நூல் வெளியே வராது.
அவர் எழுதியது எதுவுமே அவர் சொன்னாதான். நான் என்ன எழுதியிருக்கேன்னா அது வெளியே அவர் சொல்லலை. எழுதி 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 வந்து அப்படியே பைண்ட் பண்ணி அப்படியே அடுக்கி வச்சுருக்கார். அது அடுக்கி வச்சுட்ட பிறகு வெளியிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உறுதிப்பாடு வச்சுக்கிட்டார். வெளியிடலை. வள்ளலார் சித்தி பெற்ற பிறகு 5-6 ஆண்டுகள் கழித்து தான் 6ஆம் திருமுறை வெளியே வருது. ஞாபகம் வச்சுங்க. வள்ளலார் இருக்கின்ற வரையிலோ இல்லை வள்ளலாருடைய அணுக்க தொண்டர்களோ மற்றவர்களுக்கோ யாருக்கிட்டையுமே அவர் கொடுக்கல நூல். அது வெளியிட வள்ளல் பெருமான் சித்தி பெற்று 5-6 ஆண்டுகள் கழித்து தான் இந்த நூல் வந்து வெளியிடுது. 879 9ஆவது மாதம் தொழுவூராருடைய நிலையிலிருந்து அதாவது அந்த புக்கு பழைய புக்கில் இருக்கும். அதை நான் சரியாக எனக்கு தேதி ஞாபகம் இல்லை. அதனால் நான் சொல்லியது தவறாகிடக்கூடாது இல்லை. அதனால் வந்து அப்போ அந்த காலகட்டத்தில் தான் அவர் எழுதுகிறாரு. அப்போ அதில் ஒரு உண்மை அங்கே நமக்கு தெரிஞ்சுக்கணும். அப்போ வந்து வெளிப்படையாக உங்களுக்கு சொல்கிறேன்னு ஒரு நாளைக்கு வந்து வெளியே வராது. வெளியே வந்து வெளிப்படையாக இப்பொழுது நான் உங்களிடத்தில் உரையாற்றப் போகிறேன் என்று சொல்கிறார் வள்ளலார். வெளிப்படையாக எதற்காக சொல்லுகிறார் என்று பார்க்கின்ற பொழுது அன்றுதான் கொடி கட்டிய நாள். வெளிப்படையாக உரைக்கின்ற நாள் எது? கொடி கட்டி கொண்ட நாள். சித்திவிளாக திருமாளிகையிலே கொடி கட்டி அங்கே ஒரு பேருபதேசத்தை நிகழ்த்துகிறார். அந்த பேருபதேசத்தை நிகழ்த்துகின்ற பொழுதுதான் நமக்கு தெரியும் என்ன சொல்கிறாருன்னு. அது வெளியும் உள்ளே இருந்ததெல்லாம் தெரியாது. அப்போ அவர் சொல்லுகின்ற பொழுது முதல் வரியிலே சொல்லுவார், ஆண்மனைய ஒருமைப்பாட்டு உரிமை உடைய நண்பர்களே, இதுவரையில் இருந்தது போல் இனியும் வீண் காலம் கழிக்காதுன்னு ஃபஸ்ட்டு டைட்டில் தான். அவர் முதல் கொடுக்குற வார்த்தைன்னா, இதுவரையில் இருந்தது போல் இனியும் வீண் காலம் கழிக்காதீர்கள், உங்களுக்கு காலம் இல்லை. என்ன வார்த்தை! இதை நம்ம இதுலேயே யாராவது நினச்சி அதுக்கு தகுந்த மாதிரி பயந்து வாழ்கிறோமா? பேருபதேசத்தினுடைய வெளிப்படையாக வள்ளல் பெருமான் சித்திவிளாக திருமாளிகையிலே வெளியே வந்து கொடியேற்றி முதல் வார்த்தை சொல்லுகின்றார், இதுவரையில் இருந்தது போல் இனியும் வீண் காலம் கழிக்காதீர்கள், ஏனென்றால் உங்களுக்கு காலம் இல்லை. காலத்தை விரயம் செய்ய வேண்டாம் என்பது பொருள். இந்த மனித தேகம் கிடைத்தது சாதாரணமாக கிடைத்தது அல்ல. பல கோடி பிறவிகள் எடுத்து இறைவனுடைய திருவருளை பெறுவதற்காகவே கிடைத்த பிறவி இந்த மனித பிறப்பு. ஆனால் இதுவரையில் சொல்லிய வேதங்கள், ஆகமங்கள், புராணங்கள், இதிகாசங்கள் அத்தனையும் உண்மையை வெளிப்படையாக சொல்லவில்லை. எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்களாம்? மண்ணை போட்டு மறைத்து விட்டார்கள் எழுதினார். மண்ணை போட்டு மறைத்து விட்டார்கள் என்றால் இறைவனுடைய உண்மையை இதுவரையில் யாரும் சொல்லவில்லை. கைலாசபதி என்றும் வைகுண்டபதி என்றும் சிவாய நம என்றும் நமச்சிவாயா என்றும் சரவணவனு பல மந்திரங்களை சொல்லி கடவுளுக்கு பெயர் வைத்திருக்கிறார்கள். நம்ம இந்தியா மட்டுமல்ல, மற்ற மதங்களும். அந்நிய மதத்தினர் அரிகளர் நெழுநாள் அலைதருகின்றனர் என்னவர். அந்நிய மதத்தாளர்களுக்கும் ஒரு இடமும் தெரியலன்ட்டார். அந்நிய உலகினர் அரிகளர் நெடுநாள் அலைதருகின்றனர், அலைவர மகனே புண்ணியம் தரும் ஒரு சுத்த சன்மார்க்க தன்னெறி செலுத்துக என்ற என் அரசே தனிநடராஜ சர்க்குரு மணியே என்று சொன்னார். அப்போ இதுவரையில் நாம் ஏதோ ஒரு கடவுளை திட்டுகிறோம் என்பது பொருள் அல்ல. இப்போ நிறைய பேர் கதிர்வேல் வந்து எந்த மேடையில் போனாலும் கடவுளை திட்டுறான் அப்படின்றது ஒரு பேர் உண்டு எனக்கு. இது அவங்களும் கேட்டு கேட்டு பழகிட்டாங்க, நானும் பேசி பேசி பழகிட்டேன். இப்போ கொஞ்சம் கோபம் அவங்களுக்கு இல்லை. ஓ, ஏதோ ஒரு உண்மையை வந்து நமக்கு சொல்ல வராது, வள்ளலார் சொன்னது அப்படின்னு தெரியற அளவு பண்ணிட்டாங்க. இது பார்த்திங்கன்னா மெயின் ரோட்டில் பெரிய அரங்கம், ரோட்டில் போகிறவங்க பூரா அப்படியே பிளாக் ஆகிட்டாங்க. ஏன்னா உண்மையை நாம் எவ்வளவு காலம் மறைக்க முடியும் என்பதைத்தான் நாம் நினைக்க வேண்டும். இதுவரையில் மறைத்தது போதும் அல்லவா? இந்த சமுதாயத்தை இவ்வளவு காலம் மறைத்தது போதும், இனியும் மறைத்தால் நமக்கு நல்ல கதி கிடைக்காது.
ஏனால் இறைவனால் கொடுத்த வாக்குமூலங்கள் இது, மனிதன் சொல்லியதல்ல. அப்போ அந்த சித்திவிளாக திருமாலியிலே இறைவனால் எடுத்து கொடுக்கப்பட்ட மகா வாக்கியம் எழுதுகிறார் வள்ளலார். நான் சொல்லவில்லை. இது இறைவனை எப்படி அழைக்க வேண்டும் என்ற ஒரு மகா வாக்கியத்தை வள்ளல் பெருமான் சித்திவிளாக திருமாலிகளை கொடியேற்றிவிட்டு அந்த மகாமந்திரத்தினுடைய டைட்டிலை நமக்கு அப்போ தான் கொடுக்குறார். அது மகாமந்திரம் என்ன? அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி என்ற மகாமந்திரம். இந்த மகாமந்திரத்தை மாற்றுவதற்கு யாருக்காவது தைரியம் இருக்கிறதா? இதைத்தான் கேட்டேன் நான் சரவணந்தா இடத்திலே. ஐயா, இது வள்ளலார் எழுதிய மகாமந்திரம் அல்ல, இறைவனால் எடுத்து கொடுக்கப்பட்ட மகா வாக்கியம் என்று அவர் எழுதியிருக்கிறார். இது அவ்வளவு பெரிய அழுத்தமான மந்திர சொற்கள் அடங்கியிருக்கிறது. இந்த சொற்கள் நான் உரைப்பதல்ல, நாயகன் உரைத்ததுன்னு சொல்கிறாரு. அப்படி இருக்கின்ற பொழுது நீங்கள் இவ்வளவு பெரியவர்கள், வேதங்களை கரைத்து குடித்திருக்கிறீர்கள், ஆகமங்களை கரைத்து கொடுத்திருக்கிறீர்கள், சித்தாந்த வேதாந்தம் கலாந்தம் யோகாந்தம் நாதாந்தம் போதாந்தம் என்ற 6 அந்தங்களையும் கரைத்து கொடுத்திருக்கிறீர்கள். தமிழ் இலக்கியங்கள் முழுவதும் உங்களுக்கு தெரியும். அப்படி இருக்கின்ற பொழுது நீங்கள் மகாமந்திரத்தை மாற்றியது இது இறைவன் ஏற்றுக்கொள்வாரா என்று நான் கேட்டேன் சரவணந்தா கிட்ட. ஏன்னா அப்போல்லாம் கொஞ்சம் நமக்கு ரொம்ப பயங்கர துடிச்சுது. அவர் அப்படியே கொஞ்ச நேரம் சிந்தித்தார். நீங்கள் மற்றதெல்லாம் எழுதியது பூரா என்னை நான் ஏற்றுக்கொள்கிறேன், நான் படிக்கிறேன் உங்களை நூலை, நீங்கள் அகவல் உரைக்கு நிறைய விளக்கங்கள் அழகாக எழுதியிருக்கிறீங்க. ஆனால் தயாபெருஞ்சோதி என்ற மாந்தரத்தை மாற்றக்கூடிய சக்தி ஆற்றல் இந்த உலகத்தில் யாருக்குமே கிடையாது. ஏனென்றால் அது இறைவனால் எடுத்து கொடுக்கப்பட்ட மகா மந்திரம் மகா வார்த்தை என்று சொல்லுகிறார். அப்படி சொன்னோடனே 2 நிமிஷம் அப்படியே யோசனை பண்ணார். அப்புறம் அன்பு தயவு கருணை, தயவு என்பது ஒரு பெரிய ஒரு ஆற்றல் மிகுந்த வார்த்தை, அதனால தான் நான் தயாபெருஞ்சோதி என்று போட்டேன்னாரு. அது வள்ளலாருக்கு தெரிஞ்சிருந்தால் அந்த வார்த்தையை அவரே போட்டிருப்பார். வள்ளலாருக்கு இதை விட அது சிறந்த வார்த்தை என்றால் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் அந்த வார்த்தைக்கு இந்த வார்த்தையை போட சொல்கிறார் இல்லையா? அதனால தான் அதில் என்ன பண்ணிட்டார், அகவல்ல வள்ளலார் 4 அருட்பெருஞ்சோதி போட்டார். அருட்பெருஞ்சோதி 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 முடிக்கும் போது அதே மாதிரி 4 அருட்பெருஞ்சோதி. அப்போ ஏன் 4 போட்டார்? அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதின்னு விட்டுறதாமே. ஆனால் இது உலகத்தினுடைய உண்மைகளை எடுத்து சொல்வதற்காக அந்த அருட்பெருஞ்சோதி எந்தெந்த இடத்தில் இருக்கிறது என்பதை கட்டம் போட்டு காட்டிக்கிட்டு வர்றார் அந்த அகவலில். ஆனால் டைட்டில் என்பது வேறு. உலக ரகசியங்களிலே அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் எப்படி இயங்கிக் கொண்டிருக்கிறார் என்பது வேறு இல்லைங்களா? சொல்லுகின்ற பொழுது அவர் அப்படியே கொஞ்சம் யோசனை பண்ணிவிட்டு தலையாட்டிகிட்டு இருந்தார். ஐயா, நான் சிறியவன், நான் சொல்லியதில் தவறு இருந்தால் மன்னித்து விடுங்கள். ஏன்னா உங்கள்கிட்ட கேட்குறதுக்கு எல்லோரும் பயப்படுறாங்க, வெளியில் உங்களை பற்றி தப்பு தப்பாக பேசிகிட்டு இருக்காங்க. அதனால் உங்களுக்கு ஒரு உங்கள் பேரில் எல்லாம் நம்பிக்கை வைத்திருக்கும் போது உங்களுக்கு ஒரு கலங்கம் வரக்கூடாது என்பதற்காக நான் வந்தேன். மற்றபடி உங்கள் விருப்பம் அப்படின்னு சொன்னேன். ரொம்ப நேரம் யோசனை பண்ணார். சரியான பதிலே எனக்கு சொல்லலை பாருங்க. ஏன் எதுக்கு சொல்லறேன்னா, நல்ல மனிதர். ஆனால் அந்த தவறு அவர் செய்யவில்லை என்றால் நிச்சயமாக அவருக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கும். ஏன்னா அவரை பற்றி எனக்கு முழுமையாக தெரியும். நல்ல மனிதர், ஒழுக்க சிலர். வள்ளலார் சொன்ன அந்த 4 ஒழுக்கங்களையும் 2 ஒழுக்கங்களையும் முழுமையாக கடைபிடித்தவர் சரவணந்தா, நான் பார்த்த வரையில். அதே மாதிரி பணத்தை யார்கிட்டையும் வாங்க மாட்டார். வள்ளலார் என்ன சொன்னாரோ அந்த ஒழுக்கத்தை முழுமையாக கடைபிடிக்கக்கூடிய ஆற்றல் படைத்தவர். அப்புறம் நம்ம வடலூருக்கு மீட்டிங் கூட நம்ம டாக்டர்லாம் இருக்கும்போது அவரை கூட்டிகிட்டு வந்து மீட்டிங் போட்டோம். அவர் 2 தடவை வடலூரில் கலந்துக்கிட்டார்.
அதுக்கப்புறம் நம்ம வேதாத்திரி மகரிஷி இங்கே ஒருத்தர் இருந்தார்ல, அவர் வள்ளலாரை வந்து தன்னுடைய உடம்பிலே வள்ளலார் இருக்கிறார் என்று சொல்லி, அவர் நல்லா படித்தவர் தான், சாதாரண ஆளுக்கு நல்ல திறமசாலி. அவர் யோக நிலையிலே இறைவனை காணலாம் அப்படின்னு சொல்லிட்டு காயக்கல்பம், குண்டலினி, ஆதாரங்கள் எப்படி என்னென்னோ சொல்லி அவர் ஒரு ரூட்டில் போய் பணக்காரங்கிட்ட போய் சிக்கிக்கிட்டார். சரவணா பணக்காரங்கிட்ட சிக்கலை. இவர் வந்து தொழில் ஆரம்பித்து கோட்டீஸ்வரர்கிட்ட போய் சிக்கி கடைசியில் அவருடைய வாழ்க்கை என்னாச்சு? சரவணா வந்து வேதாத்திரி மகரிஷி எங்கே சமாதி ஆகிட்டார். சைலண்ட் கொலை எல்லாம் அது பெரிய மர்மங்கள். இல்லை, எனக்கு தெரியுங்க. அவர் கூட இருந்தவங்க பூரா என்னுடைய நண்பர்கள். இங்கே தான் எஸ்கேம் எனக்கு ரொம்ப காலத்தில் பழக்கம். இங்கே வந்து மீட்டிங் போடுவோம். ஹஸ்பண்ட் ஒய்ஃபு இங்கே தான் இரவு போல் உட்காந்து பார்த்துட்டு போயிருக்காங்க. அப்போ அவர்கிட்ட வந்து அவங்கள மற்ற இறுதி காலத்தில் அவரை யாரும் கண்டுகொள்வதற்கு விடவில்லை. மருத்துவருடைய பரிசோதனைகள் அதிகமாக நடந்து கொண்டு இருந்தது. ஆமாம், அது மலேசியா முதல் கொண்டு செய்தி போயிருக்கு. 500 கோடி ரூபாய்க்கு மேலே இருந்திருக்கு. அந்த பணத்தை மக்களுக்கு செலவிட வேண்டும் என்று அவர் சொல்லியிருக்கார். 500 கோடி ரூபாய்க்கு மேலே இருக்குது. இது மக்களுடைய பணம், மக்களுக்காகவே இது நம்ம செலவு பண்ணணும் அப்படின்னு அவர் வந்து ஒரு சூழலை உருவாக்குறாரு. அப்போ வந்து சோமசுந்தர்னு ஒருத்தர் சென்னையில் இருக்கார். இன்னொருத்தனை கூட மலேசியா வந்தார். அவர் பேர் என்ன? அவர் தான் அவர் முதல் சீடராக இருந்தவர். அவரும் நமக்கு நெருங்கிய நண்பர். பார்ப்பதற்கு கூடாமல் அவருக்கு நெருக்கமானவர்களெல்லாம் நீக்கி புதியதாக ஆசிரியர்களை புதுப்பித்து, இப்போ இருக்கிற ஆசிரியர்களாக பழைய ஆசிரியர்களை யாருமே கிடைக்க மாட்டாங்க. நீங்கள் வேதாத்திரி மகரிஷியினுடைய இதில் போய்ங்க, பழைய ஆள் ஒருத்தர் கூட இருக்க மாட்டாங்க. எல்லாமே புது ஆளுங்க தான். ஏன்னா அவரை வச்சு என்எம்எஸ் கலையரங்கத்தில் நம்ம மாநாடு போடும்போது நாங்கள் வந்து ரவுண்ட் டேபிள் போட்டு அவர்கிட்ட கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். அவர் மகரிஷிக்கிட்ட, நான் டாக்டரு, எஸ்எஸ்எம்மு, எஸ்கேஎம்மு, இப்போ எங்கள் துணைவியார், டாக்டர் ஒய்ஃப் எல்லாருமே அங்கே முன்னாடி. அப்போ நான் அவர் கேட்டோம், நீங்கள் வள்ளலார் உடம்பில் இருக்கிறார் என்று சொல்லுகிறீர்கள், ஏன் உயிர்கொலையை பற்றி நீங்கள் பேசுவதே இல்லை? வள்ளலாருடைய பேசிக் என்ன? உயிர்கொலை செய்யக்கூடாது, புலால் உண்ணக்கூடாது. வள்ளுவருடையதும் வள்ளலாருடையதும் ஆளுத்தரமானது. ஆனால் நீங்கள் வரக்கூடியவரிடத்தில் 2000, 3000, 4000 பணம் வாங்குகிறீர்கள். ஒழுக்கத்தை பற்றி பேசுகிறீர்கள், யோகத்தை பற்றி சொல்லிக் கொடுக்கிறீர்கள், குண்டலியை பற்றி சொல்லுகிறீர்கள், காயக்கல்பம் என்று சொல்லுகிறீர்கள். காயத்தை கல்பம் பண்ண வேண்டும். காயத்தை எப்படி கல்பம் பண்ண முடியும்? அதற்கு எது தேவை? ஆதாரங்களிலே மனதை கொண்டு போனால் சென்று விடுமா? அந்த நேரத்தில் அது ஒரு சிறு சிறு ஒளியாக காட்சி தரும். 10 நிமிஷம் கழித்து ஆஃப் ஆகிடும். அதனால தான் வள்ளல் பெருமான் வந்து நமக்கு ஸ்ட்ராங்காக சொல்கிறார், என்ன எதுவுமே தேவையில்லடான்ட்டார். தியானம், யோகம், தவம் எல்லாமே வெற்று மாயாஜாலங்கள்னார். ஜீவகாருண்யம் இல்லாமல் செய்யப்படுகின்ற எந்த யோகம், தியானம், தவம் அத்தனையும் மாயாஜாலங்கள். நம்பி ஏமாந்து விடாதீர்கள். ஒரு மனிதன் தன்னுடைய உடம்பையும் உயிரையும் காப்பாற்ற வேண்டுமானால் அவனுக்கு எது தேவை? ஒழுக்கம் தேவை. ஒழுக்கம் இல்லாமல் நீ 3 வேளை மாமிசத்தை தின்னு விட்டு குண்டல் யோகம் பண்ணாக்கா வந்துடுமா? குண்டல் யோகம் சக்தி ஆகிடுமா? அந்த குண்டலி மேலே ஏறுமா? சிந்திக்க வேண்டும். காயகல்பம் என்றால் காயத்தை காப்பாற்றி விட முடியுமா? உங்களுடைய காயத்தை காப்பாற்ற முடியாமல் மற்றவருடைய உடம்பை எப்படி காப்பாற்ற முடியும்? வள்ளல் பெருமான் கடைசியில் கேட்டாரே, உலகினிலுக்கு உயிர்களுக்கு உறும் இடையூறலாம் விலக நீ அடைந்து விளக்குக மகிழ்க, சுத்த சன்மார்க்க சுகநிலை பெருக உத்தமன் ஆகுக ஓங்குக என்றனை போற்றினின் பேரருள் போற்றினின் பெருஞ்சீர் ஆற்றலின் ஓங்கி அருட்பெருஞ்சோதி. உலகினிலுக்கு உயிர்களுக்கு ஒரு இடையூறை விலக வேண்டுமானால் நீ ஒழுதலை வந்து ஒழுக்குமாறு. நீ அடைந்து விளக்குக மகிழ்க. நீ அடையாமல் மற்றவருடைய உடம்பை பாதுகாக்க முடியுமா என்றால் முடியாது. நீ டாக்டர் வந்து டெஸ்ட் பண்ணிட்டு இருந்தார், உனக்கு
ஒரு நாள் டாக்டர் வந்து டெஸ்ட் பண்ணிவிட்டு மாத்திரையும் மருந்துகள் கொடுத்துட்டு இருக்கும்போது காயகல்பம் எப்படி வேலை செய்யல, தனக்கே வேலை செய்யலைன்னா மற்றவர்களுக்கு எப்படி வேலை செய்யும்? மருத்துவம் உள்ள உடனே கடைசியில் ஒரு 6 மாதம் 1 வருஷம்லாம் பார்க்க யாரும் நாட் அலவுடு. அதான் கேட்டதுக்கு அது எனக்கு கூடுவாஞ்சேரியில் நான் சென்னையில் இருக்கும்போது எனக்கு வந்து வள்ளலார் காட்சி கொடுத்தார். அப்போ அவர் கூடுவாஞ்சேரியில் இருக்கும்போது இவங்களுக்கெல்லாம் தெரியாததுக்கு முன்னாடி நான் போய் பார்க்குறேன் அவரை. எங்கள் சின்ன மாமனார் சென்னையில் பரங்கி வளையில் இருக்கார். அவருக்கு லிங்க்கு. ஆமாம், சரி. கூடுவாஞ்சேரியில் அவர் குடிசையில் இருக்கும்போது நான் எங்கள் சின்ன மாமனார் தான் என்னை கூட்டிகிட்டு போகிறாரு. எனக்கு அப்போ திருமணம் முடிஞ்சு 50 வருஷம் ஆகுது. திருமணம் முடிஞ்சு நாங்கள் சென்னைக்கு போயிருக்கோம். அப்போது மாப்பிள்ளை வாங்க, ஒரு முக்கியமானவர் இருக்கார், நம்ம பார்த்துட்டு வரலான்னு எங்கள் சின்ன மாமனார் இன்னும் இருக்கார். அவர் உடம்பு ஆரோக்கியமாக இருக்கார். இன்றைக்கும் டாக்டர் கிடையாது. எங்கள் சின்ன மாமனாருக்கு இன்றைக்கி 90 வயசாக போகுது. எந்த டாக்டர் ட்ரீட்மெண்ட்டும் கிடையாது. உடம்புல இருக்கக்கூடிய என்னென்ன எக்ஸசைஸ் அத்தனையும் பண்ணுவார். என்ன வேணாலும் செய்ய சொன்னாலும் செய்வார். இன்றைக்கி பரங்கிமலையில் உயிரோடு இருக்கார். அவர்கிட்ட தான் பயிற்சிச்சார் ஃபஸ்ட்டு. அவர்கிட்ட தான் யோகத்தெல்லாம் கற்றுக்கிட்டார். ஆனால் இவருடைய உடம்பை இவர் காப்பாற்றி விட்டார். அவருடைய உடம்பை அவரால் காப்பாற்ற முடியவில்லை. ஏன் சொல்லுகிறேன் என்றால் வள்ளல் பெருமானுடைய கருத்துக்கள் அத்தனையும் உண்மையானது, தூய்மையானது, நம்பிக்கையானது, ஏற்றுக்கொள்ளக்கூடியது, இறைவனுடைய வாக்குமூலங்கள். இங்கே ஏமாற்றுவதற்கு வழி கிடையாது. ஏமாற்றினால் ஏமாந்து விடுவாய். பன்னீர்செல்வங்கிட்ட நான் சொல்லி அவர்கிட்ட இருக்கிற பிரச்சனை நாளைக்கு ஒரு 10 லட்ச ரூபா வியாபாரம் பண்ணுற மாதிரி நான் பணத்தை தரேன் அப்படின்னா ஒத்துக்குவார். நான் ஏதோ ஒரு மாயாஜாலங்களை பண்ணிவிட்டு அவர்கிட்ட 1 லட்ச ரூபா வாங்கிட்டு போட கொடுக்க மாட்டார். எனக்கு ஒரு டெய்லி 10 லட்ச ரூபா உனக்கு வியாபாரம் ஆகுன்னு இது மாதிரி வேலை செய்யுங்கன்னா நாளைக்கே சரிடுவார். எனக்கு 1 லட்ச ரூபா கொடு, நான் வாங்கிட்டு போகலாம். அது அல்ல ஆன்மீகம். புரைந்துரையேன் பொய் புகழேன் சத்தியம் சொல்கின்றேன் அவர் வள்ளலார். புரியுதுங்களா? வெல்லுகின்ற வார்த்தை என்று வெறும் வார்த்தை என் வாய் விளம்பாது. சொல்லுகின்றேன் பற்பல நாள் துரிசலவே சூதளவே தூய்மை உடையனவே. வெல்லுகின்ற வார்த்தை என்று என் வாய் வெறும் வார்த்தை விளம்பாது. நீ எனக்கு கையில் காசு கதிரவேலிட்ட கொடுத்து 1 லட்ச ரூபா கொடுத்து ஏமாத்தலாம்னு பார்த்தாக்கா நான் கையிலையும் வாங்க மாட்டேன், ஏமாறவும் மாட்டேன். தேவையில்லை. நைட் அப்படி தான் பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க தெரியும் அவங்களுக்கு. அவர் விழுப்புரம் சுபாஷ்ன்றவர் தனியாக ஒரு கவரில் கொண்டாந்து போட்டு ஐயா அதை பாக்கெட்டில் வச்சுங்க, போக்குவரத்து செலவுக்கு வச்சுங்க. தூண்டவே மாட்டேன். முதல்ல கொண்டு எங்கள் சங்கத்தில் வரவங்களுக்கு என்ன சாப்பாடுக்கு பாடு வேணுமா வாங்கி போட சொல்லுங்கள், ஏன்னா பஸ் ஏற்றி விடுங்களான்ட்டு நைட்டு ஏறி 2 மணிக்கு தான் நான் வந்தேன். எதுக்கு சொல்கிறேன்னா வள்ளல் பெருமான் எனக்கு கற்றுக் கொடுத்தது அதான். சின்ன வயசில் ஈ என்று நான் ஒருவரிடம் என்று கேளாத இயல்பும் என்னிடம் ஒருவர் ஈதிடு என்ற போது அவர்க்கு இலை என்று சொல்லாமல் இடுகின்ற திறமும் உலகில் சி என்று பேய் என்று பிறதமை தீங்கு சொல்லாத தெளிவும் கொடுத்து உன் திருவடிக்கு ஆளாக்குவாயினர். அப்போ எதுக்கு சொல்ல வரேன்னா நம்ம ஒழுக்கமாக இருந்து சொன்னாதான் அந்த வார்த்தை போய் மற்றவர்களுக்கு பதிவாகும். நான் ஒழுக்கம் இல்லாத மேடைக்கு அலங்காரமாக நான் பேசிட்டு போயிட்டேன்னா என் வார்த்தையை எவனும் கேட்க மாட்டான். அவன் அப்படித்தான்டா பேசுவான், 2 மணி நேரம் பேசுவான், மண்டை கிளிய வாய் கிளிய, ஒரு 5000 ரூபா வாங்கிட்டு போயிடுவான்னுவாங்க. ஆனால் இன்றைக்கி அப்படி இல்லை. சுத்த சன்மார்க்கத்தில் இளைஞர் பட்டாளங்கள் உலகம் முழுவதும் வந்து கொண்டு இருக்கிறது. நேற்று நடத்தவங்க பூரா இளைஞர்கள் தான். பழசங்கள்லாம் ஓரம் கட்டியாச்சுப்போம். ஏன்னா அவளை திருத்த முடியாது, திருந்தவும் மாட்டாங்க. அதனால் இப்போ வரக்கூடிய இளைஞர்கள் தான் சுத்த சன்மார்க்கத்தை வழிநடத்தக்கூடிய வீரமிக்கவர்கள், தீரமிக்கவர்கள், ஆற்றல் உள்ளவர்கள் என்பதால் இளைஞர்களை தான் நம்ம வந்து அதிகமாக கவர் பண்ணிக்கிட்டு இருக்கிற. கவர்ன்றதில் உண்மையை சொல்லும்போது அவன் ஒத்துக்கிறான். உலகம் முழுவதும் ஒன்றும் இல்லை, ஒரு சிம்பிள் நேராச்சு. ஈரோட்டிலேருந்து சென்னையிலேருந்து எங்கள் வீட்டிலேருந்து பஸ் ஏறி வந்துட்டேன். கோயம்பேட்டில் இறங்குறேன். இறங்கினோடனே நான் முன்னாடி பையெல்லாம் எடுத்துக்கிட்டு இறங்கினோடனே பின்னாடி இருந்து ஒரு 2-3 லேடிங்க ஐயா ஐயா ஐயான்னு வந்தாங்க. என்னடா ஐயா ஐயான்னு வராங்களேன்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா உடனே ஐயா ஐயா வணக்கம் வணக்கம் கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் அப்படின்னு. என்னம்மான்னு. அப்புறம் அந்த டெஸ்க்கு இந்த உட்கார இடத்துல உட்காருங்க அப்படின்னு உட்காந்து எல்லாம் வயசு பிள்ளைங்க தான், 35-40 வயசு இருக்கும். ஐயா உங்களை நான் பார்க்கணுன்னு தவங்கிறது பார்ப்போமோ பார்க்க மாட்டோமோ, எப்போ பார்க்குறதுன்னு நாங்கள் நினச்சிக்கிட்டு இருந்தோம். ஆனால் எனக்கு இறைவனே வந்து உங்களை சந்திக்கிற ஒரு வாய்ப்பு கொடுத்துட்டாரு.
உங்களுடைய ஒவ்வொரு வார்த்தைகளை கேட்டு கேட்டு தான் எங்கள் குடும்பம் பூரா இப்போ நடந்துக்கிட்டு இருக்குதுன்னு சொல்லுதுங்க அந்த பொண்ணுங்க. நான் சொல்லிக் கொடுத்தேன்னா எனக்கு ஒரு செகண்ட் என்னை நான் மறந்தேன் எப்பொழுது. அவங்க யாருன்னு தெரியாது. அப்போ எங்கிட்ட இருப்பது ஒரே ஒரு அன்பு பரிசு வாங்கிக்கணும். ஒரு ஆப்பிள் பழத்தை பையிலிருந்து என்கிட்ட கொடுத்தது. என்னுடைய வாழ்க்கையில் உங்கள் கருத்துக்களை கேட்டு புலால் உண்பதை நிறுத்தினேன். என்னுடைய கணவர் குடிபோதையிலிருந்து நிறுத்தினார். எங்கள் குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கிறது. அருட்பெருஞ்சோதி மட்டும்தான் நாங்கள் வைத்து இப்பொழுது வழிபாடு செய்து கூட அந்த பொம்மலையும் சொல்லுது. 3 பேரும் எதற்காக சொல்லுகிறேன், அவங்க யாருன்னே தெரியாது. நீங்கள் தினமும் போய் சொன்னவங்ககிட்டயே நீங்கள் அரைச்சமாகவே அரைச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா பழம் பிரித்த அடிகளை மாற்ற முடியாது. ராஜமாணிக்கத்தை மாற்ற முடியுமா பாருங்கள். நீங்கள் அவர் இன்னும் நல்ல மனிதர், ஜவஹாரில் உள்ள சம்சாரி, அருமையாக உழைப்பார், 24 மணி நேரம் பாடுபடுவார், இரவு பகலாக தூக்கம் கிடையாது. ஆனால் அவருடைய பழக்க வழக்கங்களை மாற்ற முடியுமானா மாற்ற முடியாது. ஊறி போச்சு. அந்த ஊரிய பழக்க வழக்கில் அவங்கள மாற்ற முடியும். அவங்ககிட்ட நம்ம பேசுகிறத விட மற்றவர்களை பேசுகின்ற பொழுது அவங்க தெரிஞ்சிடுவாங்க ஈஸியாக. அதற்காக இன்னும் அவர்களுக்கு நிறைய பணி இருக்குது. அதனால் நம்ம இன்றைக்கி வந்ததுனால அவருக்கு ஃபோன் பண்ணேன். நைட்டு 2 மணிக்கு தான் வந்தோம். சரி, இன்றைக்கி ஒரு நாள் இருக்கும்போது ஈரோடு சன்மார்க்க சங்க அன்பர்களை சந்திக்கணும், உரையாடணும். ஏன்னா அந்த 1 மணி நேரம் வீட்டில் ரெஸ்ட் எடுக்க எனக்கு தெரியும். இருந்தாலும் காலம் உள்ள போதே சில கருத்துக்களை சொன்னால் அதனால் மற்றவர்களுக்கு ஒரு பயனடையும். அதற்காக உங்களை எல்லாம் சந்திக்கக்கூடிய இன்றைக்கி நிறைய எல்லாரும் அன்பர்கள் வந்திருக்கிறீங்க, புதியவர்களும் வந்திருக்கிறீங்க. நிறைய பேச வேண்டிய நேரம் இது. அதுக்குள்ளேயே இவர்கள் கணக்கெல்லாம் கொஞ்சம் பார்க்கணுன்னாங்க. போன ஆண்டு விழா எடுத்ததுனால. அதனால் நீங்கள் எல்லோரும், நான் இறுதியாக சொல்லுவது, ஒழுக்கத்தை கடைபிடிக்கணும், உண்மையை பேசணும், பொய் பேசவே கூடாது. பேசிக் அதுதான். உயிரே போகிறதா இருந்தாலும் கூட பொய் பேசக்கூடாது. ஒழுக்கம் என்பது இறுதியாக கடைபிடிக்கணும். 2வது, எவ்வித தந்திரத்திலாவது அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகள் மனைவிகளை மாற்றுவதற்கு முயற்சி பண்ணணும். எப்படி மாற்ற முடியும்? புலால் சாப்பிட்றதை நிறுத்திட்டிங்கனாவே எல்லாம் மாறிடும். மாறுறதுக்கு அதான் வழி. அதனால தான் வள்ளலார் வந்து 2 பிடிச்சார். நல்லவங்க எல்லாருமே, நம்ம மனைவி நம்ம குழந்தைங்களாம் நல்லவங்க தான். அறியாமல் புரியாமல் பழக்க வழக்கத்தினால், ஏன்னா இது 5000 ஆண்டுகளாக நம்மளுடைய உடம்பிலே ஊறி வந்து விட்டது. நான்லாம் அப்படி இருந்தவன் தானே. உங்களுக்கு தான் பல நாள்கள் சொல்லியிருக்கேன். நான் மாமிசம் நல்லா சாப்பிட்றவன், சிகரெட்டு குடிக்கிறவன், தண்ணி போடுறவன். அப்போது எனக்கு அந்த பழக்க வழக்கங்கள் என்னுடைய உடம்பிலே அப்பொழுது ஊறி இருந்தது. இதே இடத்தில் வள்ளலாருடைய திருவருட்பாவை நான் படித்து விட்ட பிறகு எனக்கு அறிவுக்கு விருந்து கொடுத்தவர் வள்ளலார். இப்போ எங்களுடைய குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கிறது. பெருமையாக சொல்லுவேன். நான் எந்த பிரச்சனையும் கிடையாது, எந்த குறைபாடும் கிடையாது. அச்சமோ பயமோ குறைபாடோ வறுமையோ வாட்டமோ குடும்ப பிரச்சனையோ குடும்ப சட்டைகளோ சேட்டைகளோ சண்டைகளோ எதுவுமே இருக்காது. ஆனந்தமாக இருப்போம். எங்கள் பசங்க பிள்ளைங்க பேரன் பேச்செல்லாம் நாங்களாம் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் மாதிரி தான். மருத்துவம் பூரா குறைஞ்சி போச்சு. மருத்துவ செலவு எங்களுக்கெல்லாம் கிடையாது. என் உடம்புல நான் ஊசி போட்ட நாள் கிடையாது. சொன்னால் நம்புவீங்களா? இது வெளியே எனக்கு டாக்டர் என் உடம்பை தொட்டு ஊசி போட்ட நாள் கிடையாது. காரணம், வள்ளலார் சொன்னிய அந்த வழிமுறைகளை முறையாக பின்பற்றுகின்ற பொழுது உடற்பிணி அனைத்தையும் உயிர்ப்பினை அனைத்தையும் அடர்வர தவிர்க்கும் அருட்சிவ மருந்து. என்றே எண்ணினும் இளமையோடு இருக்க நன்றே தரும் ஒரு ஞானமா மருந்து. இந்த உடம்புக்கு வர வியாதிகளை காப்பாற்றக்கூடிய மருந்து நம்ம உடம்புக்குள்ளேயே இருக்குது. அதுதான் ஞான மருந்து. மருந்துன்ற ஒரு பட்டியலில் 2 அதிகாரம் எழுதியிருப்பார். அதனால் பேசிக்கொண்டே இருந்தால் நேரம் போய்கொண்டே இருக்கும். அன்பு, ஆசை, கோபம் இதையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிக்குங்க. அன்பை மட்டும் விதைங்க. எல்லாரிடத்திலும் நம்ம அதிகமாக எதை விதைக்கணும்? அன்பை விதைக்கணும். அதனால தான் அன்பெனும் பிடியுள் அகப்படும் மலையேன்னார். ஒரு பெரிய மலையாக இருந்தாலும் கூட அன்பினால் நாம் அதை கையிலே கொண்டு வந்து நிறுத்தி விடுகலாம். அன்புதான் எல்லாருக்கும் பேசிக். அந்த அன்பை வரவழைத்து கொள்ளுங்கள். எல்லோரும் அன்பாக எல்லா உயிர்களையும் நேசியுங்கள்.
எல்லாம் வல்ல அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் நமக்கு நீண்ட ஆயுள் நிறைந்த செல்வம் அழியா புகழ் கொடுத்து அருளையும் கொடுத்து நீடூழி வாழ வைக்கக்கூடிய வாய்ப்பை என்றென்றும் உங்களுக்கு அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் காவல் துணையாக இருப்பார். நல்லா ஞாபகம் வச்சுங்க. இப்போ நான் எங்கே வெளியூருக்கு போனாலும் எனக்கு ஃப்ரெண்ட்ஸுங்களோ இல்லை நான் கூட்டிகிட்டு போகிறது இங்கே வந்தால் தான் ஜோதி போகணும். நான் எங்கே போனாலும் தனியாக தான் போவேன். எனக்கு காவல் யார்? எனக்கு ஆண்டவர் தான் காவல். எனக்கு வள்ளல் பெருமானும் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் காவல் இருக்கும்போது எனக்கு என்ன பயம்? அதனால் என்னுள் இருந்து இசைக்கின்றார் என்று சொல்லிக்கொண்டு எல்லாம் வல்ல அருட்பெருஞ்சோதி ஆண்டவரை இடைவிடாது அந்த மகாமந்திரத்தை சொல்லிக்கொண்டு இருந்துங்கள். எவ்விதப்பட்ட துன்பங்களும் உங்கள் இல்லத்தில் வந்து வராமல் உங்களை பாதுகாக்கப்படும் என்று கூறிக்கொண்டு இந்த வாய்ப்பளித்த அத்தனை அன்பு உள்ளங்களுக்கும் நன்றி கூறி என்னுடைய சிறிய உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். 1ஆம் தேதிக்கு மேலே நான் வருவேன். அந்த ஞாயிற்றுக்கிழமை வச்சுக்கலாம். போஸ்ட்டுக்கு நம்ம போகிறோம் இல்லையா? 6ஆம் தேதி பூசம், 7ஆம் தேதி பூசம், 5ஆம் தேதி போயிடுவோம். நான் 6 போகிறோம். அதுக்கு முன்னாடி எப்போ ஞாயிற்றுக்கிழமை வருது நம்மளுக்கு? ஆமாம், அப்போ அந்த 3ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமைக்கு நான் வரேன். அப்படியா? சரி சரி சரி, வெரி குட் வெரி குட். நான் அடுத்த 3ஆம் தேதி சரி சரி பேசுவோம். அதான் அங்கே தான் பார்த்துட்டு அடுத்தாப்புல பேசலாம். கார்த்திகை தீபத்திற்கும் வள்ளலார் சொன்ன தீபத்திற்கும் என்ன வேறுபாடு, என்ன ஒற்றுமை என்பதை நம்ம பேசலாம். அதனால் நான் 3ஆம் தேதி கண்டிப்பாக அங்கே இருப்பேன். இந்த வாரம் நான் சென்னை போயிட்டு மறுபடியும் அங்கே வர ஞாயிற்றுக்கிழமை சித்திவிழது சின்னக்காவனத்தில் மீட்டிங்கு. அதை முடிச்சுட்டு மறுபடியும் வந்து நம்ம எல்லாம் போயிட்டு இங்கே வடலூர் போயிட்டு அப்படியே நான் சென்னை போயிடுவேன். அதனால் இன்றைக்கி நிறைய அன்பர்கள் வந்திருக்காங்க. நிறைய சரக்கு கொடுத்துருக்கலாம். மற்ற நாள்களை விட இன்றைக்கி எல்லாம் புதிய அன்பர்கள். அதாவது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது இன்றைக்கி எல்லாம். இல்லை 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 இல்லை, நல்ல கேள்விதான். வியாபாரம் என்பது வேறு. ஏன்னா நீங்கள் வந்து ஒரு கொள்முதல் செய்கிறீங்க, கொள்முதலுக்கு உண்டான லாபத்தை வைக்கிறீங்க. நீங்கள் வந்து 10 ரூபாய் வாங்கி 100 ரூபாய் வாங்கி 100 ரூபான்னு போட முடியாது. அது வந்து தப்பு. உங்களுடைய கொள்முதலுக்கு தகுந்த, உழைப்புக்கு தகுந்த, வாடகைக்கு தகுந்த, வருமானத்துக்கு தகுந்த லாபத்தை போடுவது குற்றம் இல்லை. ஏன்னா நீங்கள் பிழைக்கணும் இல்லை, உழைப்பு தானே. அதுவும் உழைப்புக்குண்டான ஊதியம். வள்ளல் பெருமானே இது வள்ளலார் வந்து வடலூரில் வகுப்பு நடத்துகின்ற பொழுது மாணவர்களுக்கு பாடம் சொல்லிக் கொடுத்தால் அவர்களுக்கு மாத ஊதியம் கொடுக்க வேண்டும்னு எழுதுகிறார். சும்மா சொல்லிக் கொடுக்கக்கூடாது. அவங்க வீடு பட்டியாக போய்டுங்களா, குழந்தை பிள்ளை மனைவி மக்கள்லாம், அவர்களுக்கு ஊதியம் கொடுக்கணும்னு எழுதுகிறாரு. வியாபாரத்தில் பொய் சொல்வது குற்றம் அல்ல, வாழ்க்கையில் பொய் சொல்லக்கூடாது. புரியுதுங்களா? வியாபாரம் என்பது அது. ஏன்னா அவங்க வந்து நீங்கள் 10 ரூபாய்க்கு தான் வாங்கினங்க, நீங்கள் ஒரு 2 ரூபா கொடுங்கன்னா கொடுக்க மாட்டாங்க. நீங்கள் அதில் சீலை ஒட்டி 10 ரூபான்றதை ஒரு 120 ரூபா, 100 ரூபான்றது 120 போடுங்க சொல்லாமல் வாங்கிக்குவாங்க. வியாபாரம் என்பது வேறு. அதான் வள்ளலார் சொல்கிறாரு, நீங்கள் எவ்வித தந்திரத்தாலும் வருமானம் வந்தாலும் உழைப்பினால் வந்தாலும், ஆனால் ஜீவகாருண்யமே நீங்கள் வழிபாடு கொண்டீர்களானால் உங்களை காப்பாற்றப்படும். இப்போ நீங்கள் சம்பாதிச்ச 40,000 உனக்கு கொடுத்துட்டீங்களே, லாபம் இல்லைன்னா எப்படி கொடுக்குது? அந்த மாதிரி அந்த ஜீவகாருண்யம் செய்கின்ற பொழுது இந்த சிறு சிறு குற்றங்கள் உங்களை காப்பாற்றும். ஒதுக்கணும். இப்போ என்னுடைய வாழ்க்கையில் நான் அப்படி தான் பண்ணேன். நான் சம்பாதிக்கிறத பாதி பணம் நான் ஒதுக்கணும் சார். அதனால் நேரம் ஆகிட்டே இருக்கு, பேசிக்கிட்டு இருந்தால் அவர்கள் பார்க்கட்டும். அடுத்த ஞாயிற்றுக்கிழமை நம்ம சந்திக்கலாம். சரிங்களா? 3ஆவது எல்லா அன்பர்களும் நிறையா வந்திருக்காங்க. அது மகிழ்ச்சி சொன்னீங்க. அதை விட எங்களுக்கு நீங்கள் பேசுகிறீங்களே, நான் கேட்டது 1/2 மணி நேரம் தான் கேட்டுக்கிறேன். இன்னும் 1 மணி நேரம் பேசினாலும் நான் கேட்குறேன். அந்த மாதிரி எல்லாத்துக்கும் மகிழ்ச்சி. வாங்க, அடுத்த வாரம் 3ஆம் தேதி வாங்க, நிறைய பேசுவோம். ஏன்னா நம்ம உண்மைகளை தெரிந்து கொள்ளாமலே இது நம்ம வாழ்ந்துட்டோம். ஏன்னா எல்லாம் அதை தான் சொல்லுவார் வள்ளலாரே, இப்பொழுது கேட்காத கேள்விகளை கேட்குகின்ற காலங்குவார். அதுக்கு முன்னாடி யாரும் கேட்க போகிறதுக்கு தகுதி கிடையாது. யார் சொன்னாலும் சரி சரி சரிங்கன்னு போவாங்க. இப்பொழுது கேட்காத கேள்விகளை கேட்கின்ற காலம், தெரியாத உண்மைகளை தெரிந்து கொள்ளுகின்ற காலம், அறியாத அனுபவங்களை அறிந்து கொள்ளுகின்ற காலம். அந்த அளவிற்கு அறிவு வளர்ச்சி மனிதனுக்கு அதிகமாகி கொண்டிருக்கிறது. நீங்கள் நான் சொல்கிறதான் நீங்கள் கேட்குற அவசியமே கிடையாது. சந்தேகம் இருந்தால் யார் வேண்டுமானாலும் கேட்கலாம். அதற்குண்டான பதிலை
பெற்றுக்கொள்ளலாம். தவறுகள் இருந்தாலும் திருத்தி கொள்ளலாம். இதை கேட்டார், நீங்கள் என்ன இப்படி கேட்குறீங்கன்னு சொல்லக்கூடாது. அவர் கேட்ட கேள்வி, அந்த கேள்விக்கு உண்டான பதில் நம்ம சொன்னால் அவருக்கு ஒரு மகிழ்ச்சி அடையும். அது எல்லாருக்குமே பொருந்தும் இல்லைங்களா? நன்றி 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 நன்றி. மிக சிறப்பாக இனிமையாக நல்ல கருத்துக்களை எடுத்துக்கூறிய நமது சங்கத்தின் கல்வி ஐயா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்.